தஞ்சை பெருவுடையார் கோவில் அல்லது தஞ்சை பிரகதீஸ்வரர் கோவில் என்று அழைக்கப்படுகிற தஞ்சை பெரிய கோவிலில் பெரிய சிவபெருமானை தரிசிப்பதற்காக இன்றைக்கு நாங்கள் இங்கு வந்திருக்கின்றோம். இப்போது முதல் நுழைவாயிலின் முன்பு நிற்கின்றோம். இந்த நுழைவாயிலை சுற்றி ஒரு கோட்டை சுவர் உள்ளது. இந்த கோட்டை சுவரின் முன்பு ஒரு அகழி உள்ளது. அதாவது எதிரிகள் கோவிலுக்கு உள்ளே எளிதில் நுழையாமல் இருப்பதற்கு இருபுறமும் அகழி என்ற பெரிய ஓடை ஒன்று உள்ளது. இப்போது அது புதர் அடைந்து கிடக்கின்றது. இந்த முதலாம் நுழைவாயில் ராஜராஜ சோழனால் கட்டப்பட்டது. இந்த நுழைவாயிலுக்கு கேரளாந்தகன் நுழைவாயில் என்ற பெயரும் உண்டு. அதாவது கேரளாவில் உள்ள திருவனந்தபுரத்திற்கு அருகில் உள்ள காந்தலூர் சாலையை வெற்றி கொண்டதை நினைவு கூறும் வகையில் இந்த முதல் நுழைவாயிலுக்கு கேரளாந்தகன் நுழைவாயில் என்று ராஜராஜன் பெயர் வைத்ததாக கல்வெட்டுகளில் குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. இந்த முதல் நுழைவாயில் 5 நிலைகளை கொண்டது. இந்த கோபுரம் முழுவதும் சிற்பங்கள் செதுக்கப்பட்டுள்ளது. அடுத்து இந்த கேரளாந்தகன் நுழைவாயிலை கடந்து உள்ளே சென்றால் அடுத்து வருவது ராஜராஜன் திருவாயில். இந்த 2ஆம் கோபுரமான ராஜராஜன் நுழைவாயில் 78 அடி உயரம் கொண்ட 3 நிலைகளை கொண்ட கோபுரமாகும். இந்த கோவில் முழுவதும் கருங்கற்களால் செய்யப்பட்டிருக்கிறது. இந்த கோவில் அமைந்துள்ள பகுதி காவிரி நதிக்கரையின் வண்டல் மண் நிறைந்த பகுதி. இங்கே குன்றுகளோ பாறைகளோ கருங்கற்களோ இல்லாத நிலையில் இவர்கள் இந்த கோவில் முழுவதும் பெரிய பெரிய கருங்கற்களை கொண்டு செய்யப்பட்டிருக்கின்றது. இவ்வளவு பிரம்மாண்டமாக எப்படி கட்ட முடிந்தது என்பதுதான் மிகவும் அதிசயகரமாக உள்ளது. இந்த கோவில் 1003ஆம் ஆண்டு கட்டத் தொடங்கி 1010ஆம் ஆண்டு கட்டி முடிக்கப்பட்டுள்ளது. 7 ஆண்டுகளில் இந்த கோவில் கட்டி முடிக்கப்பட்டதாக கல்வெட்டு குறிப்புகள் கூறுகின்றன. இப்பொழுது 2010ஆம் ஆண்டு 1000 ஆண்டுகள் நிறைவு பெற்ற விழா கொண்டாடப்பட்டது. இந்த கோவில் யுனெஸ்கோவின் பட்டியலில் சேர்க்கப்பட்டுள்ளது. அடுத்ததாக நாம் உள்ளே செல்கிறோம். அங்கே பல பிரம்மாண்டங்கள் உள்ளன, பார்ப்போம் வாருங்கள். உள்ளே ரொம்ப கூட்டமாக இருக்கின்றது. அனைவரும் வரிசையில் நின்றுதான் சாமி கும்பிட்டு செல்கின்றனர். முதலில் இங்கே சுவர் முழுவதும் கல்வெட்டுகள் பொறிக்கப்பட்டுள்ளன. இந்த கல்வெட்டுகளை குறித்து பார்ப்போம். கோவிலில் உள்ள முதல் கல்வெட்டில் இவ்வாறு குறிப்பிடப்பட்டுள்ளது: நாம் கொடுத்தனவும் நம் அக்கன் கொடுத்தனவும் நம் பெண்டுகள் கொடுத்தனவும் கொடுப்பார் கொடுத்தனவும் இந்த கல்லிலே வெட்டி அருள்க. இதுதான் முதல் கல்வெட்டு. தன்னுடைய பங்களிப்பு மட்டுமின்றி மற்ற எல்லோருடைய பங்களிப்பையும் இங்கே ஆவணப்படுத்தி வைத்திருக்கிறார் ராஜராஜ சோழன். இந்த கோவிலானது குஞ்சரமல்லன் ராஜராஜ பெருந்தச்சன் என்னும் கட்டடக்கலை வல்லுநரால் கட்டப்பட்டது என்று கல்வெட்டு கூறுகிறது. கோவிலின் தினசரி பூசனைகள், வழிபாட்டு முறைகள், சிறப்பு வழிபாடுகள், அவை எப்போது செய்யப்பட வேண்டும் என்னும் விவரங்கள், மாதந்தோறும் மற்றும் ஆண்டுதோறும் கொண்டாடப்படும் விழாக்கள், அந்த விழாக்களின் போது பின்பற்ற வேண்டிய முறைகள், பின்பு ஊதிய விவரங்கள், கோவிலுக்கு வரும் வருமானங்கள், கோவிலுக்கு கிடைத்த கொடைகள், மேலும் கோவிலுக்காக பணிபுரிந்த கல் சுமந்த தொழிலாளர்கள் முதல் பெருந்தச்சன் வரையிலான அனைவரது பெயர்களும் விவரங்களும் அனைத்தும் கல்வெட்டில் பொறிக்கப்பட்டுள்ளன. இந்த கல்வெட்டில் இருந்து அரிய பெரிய நிகழ்ச்சிகளையும் நம்மால் அறிய முடிகிறது. அதில் ஒன்று சாவா மூவா பேராடு திட்டம் என்ற ஒரு திட்டத்தை பற்றி குறிப்பிடப்பட்டுள்ளது. அதன்படி கோவிலுக்கு விளக்கரிப்பதற்கு தேவையான நெய்யை பெறுவதற்கு ஒருவருக்கு 96 ஆடுகள் வழங்கப்பட்டு அதிலிருந்து கிடைக்கும் நெய்யில் 1 ஆழாக்கு நெய்யை தினமும் கோவிலுக்கு வழங்க வேண்டும். இப்படி 1 வருடம் முடிவு பெறும் போது ஆடுகளை திரும்ப கோவிலுக்கு ஒப்படைத்து விட வேண்டும். ஆடுகளின் எண்ணிக்கை குட்டி போட்டதால் அதிகரித்திருக்கும். 96 ஆடுகள் போக மீதமுள்ள ஆடுகளை தன் கைவசம் வைத்துக் கொள்ளலாம். எவ்வளவு அருமையான திட்டம்!
இப்படி பசுக்கள் எருமைகள் பலரிடம் ஒப்படைக்கப்பட்டன. இதனால் கோவிலுக்கு விளக்கரிய தேவையான நெய் தடங்கள் இல்லாமல் கிடைத்து கொண்டிருந்தது. இவை அனைத்தும் கல்வெட்டுகளில் விரிவாக பொறிக்கப்பட்டுள்ளது. கோவிலில் தினமும் தேவாரம் பாடுவதற்கு 48 ஓதுவார்களும் உடுக்கை மத்தளம் வாசிப்பதற்கு 2 பேரும், அப்படி ஆக 50 பேர் நியமிக்கப்பட்டதாகவும் அவர்களுக்கு நெல் ஊதியமாக வழங்கப்பட்டதாகவும் கல்வெட்டு சொல்கிறது. பின்பு நடன நாட்டியர்கள் 407 பேர் நியமிக்கப்பட்டதாகவும் அவர்களுக்கு தங்குவதற்கு வீடுகள் அமைத்து கொடுத்ததாகவும் கல்வெட்டில் குறிப்புள்ளது. இவை அனைத்தும் ஓலை சுவடியிலோ செப்பு தகட்டிலோ பதித்து வைத்திருந்தால் அழிந்துபட்டு போயிருக்கும். ஆனால் கல்வெட்டில் பதித்துள்ளதால் இவை அழியாத சின்னமாக 1000 ஆண்டுகளாகியும் நிலைத்து நிற்கிறது. அடுத்து நாம் நந்தி மண்டபத்திற்கு செல்கிறோம். அங்கே ராஜராஜன் உருவாக்கிய நந்தியை அகற்றிவிட்டு நாயக்கர் காலத்தில் அவர்கள் பெரிய சிவலிங்கத்திற்கு இணையாக பெரிய நந்தியை உருவாக்கி இருக்கின்றனர். ராஜராஜ சோழன் உருவாக்கிய நந்தியை தற்போது திருச்சுற்று மாளிகையின் பக்கத்தில் வைத்துள்ளனர். பெருவுடையார் கோவில் சன்னதிக்கு நேர் எதிரில் அமைந்துள்ளதுதான் இந்த நந்தி மண்டபம். இந்த ரிஷப மண்டபம் 5 அடி உயரமுடைய மேடை மீது 16 தூண்கள் கொண்டு எழுப்பப்பட்டிருக்கிறது. மேற்கூரை ஒரே சமதளமாக இல்லாமல் ஏற்ற இறக்கத்துடன் அமைந்துள்ளது. பிற்காலத்தில் வந்த நாயக்கர்களால் கட்டப்பட்ட ஒரே கல்லில் செதுக்கப்பட்ட மிகப்பெரிய நந்தி இது. இந்த நந்தியின் உயரம் 12 அடி, நீளம் 19.5 அடி, அகலம் 8.25 அடி. இந்த மண்டபத்துக்கு மேடை பகுதிக்கு செல்வதற்கு 2 பக்கங்களிலிருந்தும் படிக்கட்டுகள் அமைக்கப்பட்டுள்ளன. இந்த மண்டபத்தில் 16 தூண்கள் காணப்படுகிறது. அவற்றில் 6 தூண்களில் யாழி வேலைப்பாடுகளுடைய அடிப்பகுதியை கொண்டுள்ளது. இந்த மண்டபத்துக்கு மேற்கு கூரையின் உட்புறத்தில் மராத்தியர் கால ஓவியங்கள் காணப்படுகிறது. இந்த நந்தி 25 டன் எடை கொண்டுள்ளதாக உள்ளது. நந்தி மண்டபத்திலிருந்து நாம் மகா மண்டபத்திற்குள் நுழையும் முன்பாக முன் மண்டப வாயிலில் 2 துவார பாலகர்கள் உண்டு. ஒரு துவார பாலகரின் காலடியில் ஒரு மலைப்பாம்பு யானை ஒன்றை விழுங்கி கொண்டிருக்கிறது போன்ற ஒரு காட்சி இருக்கிறது. இக்கோயிலில் உள்ள துவார பாலகர்களின் உயரம் தலா 18 அடி. இந்த துவார பாலகர்கள் ஒரே கல்லில் செதுக்கியுள்ளனர். இதுபோன்று 14 துவார பாலகர்கள் சிலைகள் இங்கே உள்ளன. அடுத்து ஆலயத்தின் மகா மண்டபம், அர்த்த மண்டபம் இவைகளையெல்லாம் தாண்டி சென்றால் ராஜராஜேஸ்வரமுடையார் எனும் மிகப்பெரிய லிங்க திருவுருவம் நடுவே திகழ கருவறை அமைந்துள்ளது. இந்த கருவறை ஒரே வாயிலுடனும் 11 அடி கனமுடைய சுற்று சுவர்களுடனும் உள்ளது. கருவறைக்கு வெளிப்புறம் அமைந்துள்ள அறை 6 அடி அகலமுடையதாக விளங்குகிறது. கருவறைக்கு மேல் 2ஆம் தளம் உள்ளது. மகா மண்டபம் வழியாக படியேறி சென்றால் இந்த தளத்திற்கு செல்ல முடியும். இங்கு 2 பக்க சுவர்களும் மேலே போக போக ஒன்று கூடி 30 அடியுள்ள கனமான சுவராக ஆகிவிடுகிறது. இந்த இடத்திலிருந்து மேலே இருக்கும் விமானம் வரை உள்புறம் வெற்றிடமாக குவிந்து 13 அடுக்குகளை தாண்டி உயர்ந்து கடைசியாக 8.7 மீட்டர் பக்க அளவுடைய ஒரு சதுர தளத்தை உருவாக்கி இருக்கிறது. இந்த தளத்தில் 8 நந்திகள் உள்ளன. மையத்தில் 20 மீட்டர் சுற்றளவுடைய பெரிய பாறை போன்ற அமைப்பு. அதன் மேல் சிகரம் அது சுமார் 12 அடி உயரம் உள்ளது. இந்த விமானம் தரையில் இருந்து கலசம் வரை 60.40 மீட்டர் உயரம் உள்ளது. இந்த மேலே இருக்கும் விமானம் ஒரே கல்லால் செய்யப்பட்டது என்று சொல்லப்படுவதெல்லாம் உண்மையல்ல. பல கற்களை இணைத்து ஒன்றாக செய்திருப்பதாக ஆய்வில் தெரிய வந்துள்ளது. இதன் எடை 80 டன் எடை கொண்டதாக உள்ளது. இந்த பெரிய கல்லை எப்படி மேலே கொண்டு சென்றார்கள் என்பதுதான் அதிசயமாக உள்ளது. இங்குதான் மிகப்பெரிய சிவலிங்கம் மூலவராக காட்சியளிக்கிறார். பெருவுடையார் என பெயர் பெற்று விளங்கும் இந்த லிங்க திருமேனி முழுவதும் கருங்கல் பாறையில் செதுக்கப்பட்டுள்ளது. இது தரையிலிருந்து 12 அடி 10 அங்குல உயரத்தில் இருந்தாலும் இதனுடைய அடிப்பகுதி தரைக்குள் 3 அல்லது 4 அடியாவது புதைபட்டிருக்க வேண்டும் என்று கணிக்கப்பட்டுள்ளது. இந்த கோவிலில் தமிழின் சிறப்புகளும்
மாமன்னர் ராஜராஜ சோழனின் தமிழ் பற்றையும் புரிந்து கொள்ளலாம். இங்கே உள்ள சிவலிங்கத்தின் உயரம் 12 அடி, தமிழின் உயிரெழுத்துக்கள் 12. சிவலிங்கத்தின் பீடத்தின் உயரம் 18 அடி, தமிழின் மெய்யெழுத்துக்கள் 18. கோவிலின் கோபுரத்தின் உயரம் 216 அடி, தமிழின் உயிர்மெய் எழுத்துக்கள் 216. சிவலிங்கத்திற்கும் நந்திக்கும் உள்ள இடைவெளி 247 அடி, தமிழ் மொழியின் மொத்த எழுத்துக்கள் 247. ஒரு திருச்சுற்று மாளிகை சுற்றும் காணப்படுகிறது. அந்த திருச்சுற்றின் தென்மேற்கு மூலையில் ஒரு விநாயகர் கோவில் மராட்டிய மன்னன் சரபோஜியால் கட்டப்பட்டதாக கூறப்படுகிறது. ராஜராஜ சோழன் உருவாக்கிய விநாயகர் சிலைகள் திருச்சுற்று மண்டபத்தில் உள்ளது. அதற்கு பின்னால் 108 சிவலிங்கங்கள் இருக்கிறது. இங்கே சண்டிகேஸ்வரர், கருவூரர் சித்தர், வாராகி அம்மன், பெரிய நாயகி அம்மன் போன்றவர்களுக்கும் தனித்தனி சன்னதிகள் உள்ளன. சிற்ப வேலைப்பாடுகளும் கலைநுட்பங்களும் நிறைந்த இந்த பிரம்மாண்டமான தஞ்சை பெரிய கோவிலில் உள்ள சிவனை தரிசித்ததில் நான் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். இந்த வீடியோவை முழுமையாக பாருங்கள். நீங்களும் தஞ்சை பெரிய கோவிலை பார்த்த மகிழ்வை அடைவீர்கள். இந்த வீடியோவை கண்டுகளித்த அனைவருக்கும் என்னுடைய நன்றியை காணிக்கையாக்குகிறேன். உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கும் உற்றார் உறவினர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள். நன்றி. தொடரும்.